தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. सद्गुरु महाराज की जय. பத்மபுராணத்தில் பாகவத மகாத்மியத்தை வேதவியாசர் 6 அத்தியாயங்களில் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சௌனகாதி ரிஷிகள் சூத பௌராணிக்கரை பார்த்து இந்த பிரஷ்னம் பண்ணினா அப்படின்னு பாகவத மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. அஜானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபா சூதாக்கியாஹி கதாசாரம் மம கர்ணரசாயனம் பக்திஜான விராகானாம் பக்திஜான விராகாப்தோ விவேகோ வர்த்ததே மகானி மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவைஹி கிரியதே கதம். ஆச்சரியமான கேள்விகளை கேட்டார். அவள் சொல்கிறா, வரக்கூடியது கலியுகம். கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா, மந்த பாக்கியம் உடையவர்கள், மந்த புத்தி உடையவர்கள், அல்பாயுச உடையவர்கள் அப்படின்னெல்லாம் புராணம் சொல்லிட்டு வருது. பிராயண அல்பாயுசஸ்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்ருதாக அப்படின்னு சொல்லிட்டு வருது. பல உபதிரவங்களுக்கு மத்தியில் தான் கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை. அதுவும் கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம்னு கல்மஷ சித்தம் உடையவர்களாக கலியுகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இருப்பா. விற்த்தியோ பாபவிற்த்தியாகவே இருந்துருக்கும். எல்லோரும் ஸ்வதர்மத்தை விட்டவர்களாக இருப்பார். இதில் மகா பாப்பங்கள்லாம் வந்து சேர்ந்துடுமே. இதுக்கு மத்தியில் ஒரு ஜீவனுக்கு பகவான் அடையணுங்கிற தாபம் எங்கேருந்து வரப்போகிறது? அவள் ஒரு கால் அப்படி தாப்பப்பட்டாலும் எந்த சாதனத்தை கொண்டு அவள் பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறத இங்கே ஆச்சரியமாக கேட்டுட்டு வரா. பக்தி ஜான வைராக்கிய லட்சணமான பாகவத தர்மத்தை தான் இப்போ உபதேசிக்க போகிறார். அதனால் இங்கே அவள் கேட்கிறா, பக்தி ஜான வைராக்கியம் எப்போ பிரகாசிக்கும், எந்த சாதனத்தை செய்து பரம பாகவதர்கள்லாம் அந்த பகவத் பக்தியை அடைகிறார்கள் அப்படிங்கிறத அழகாக கேட்டா. இஹகோரே கலோ பிராயோ ஜீவச்சாசுரதாங்கதா கிளேஷாக்ராந்தஸ்ய தஸ்யைவ சோதனே கிம் பராயணம் ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயः பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனா. எந்த சாதனத்தால் கிருஷ்ணனை நன்னா அடையலாம் அதை சொல்லுங்க. சீக்கிரத்தில் அடையலாம். கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் தத்வத அதுனா, அதை உடனே சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கோரமான கலியுகம். கலியுகத்துடைய கோர தாண்டவத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா தர்மத்தையும் நஷ்டப்படுத்திடும் கலியுகம். எந்த ஒரு பெரிய சாதுவாக இருந்தாலும் அவருடைய சித்தத்தில் கூட போய் கொஞ்சம் அந்த சித்தத்தை மலினமாக பண்ண பார்க்கும் கலியுகம். எப்பேற்பட்ட மகான்களையும் ஆட்டி படைக்கிறது கலியுகம். அப்போ சாமானியாளை பற்றி கேட்கவே வேண்டாம். அதனால் பாவனமான சாதனங்களுக்கெல்லாம் பாவனமானது, ஸ்ரேயஸுக்கெல்லாம் ஸ்ரேயஸ்கரமானது. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு சாதனத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, குரு கிருபையால் எதுதான் சாத்தியம் இல்லை. உத்தம குரு கிருபைக்கு பாத்திரமானவன் வைகுண்டத்துக்கே போயிடுவான். யோகிகளுக்கெல்லாம் கூட எந்த ஒரு துர்லபம் வைகுண்டம் துர்லபமோ அது ஒரு உத்தம குருவை ஆசிரியச்சவனுக்கு சுலபத்தில் கிடைச்சிடுமே. இப்படி ஒரு குரு கிருபை எதையும் கொடுத்துடுமே. அதனால் உமா ஆச்சாரியனாக வரித்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சூத புராணிக்கரை பார்த்து சௌனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்கிறா. இது பார்த்த புராணத்திலே வரக்கூடிய பாகவத மகாத்மியம். அப்போ அழகா சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறார். பிரீத்தி சௌனக சித்தே தே ஹ்யதோ வச்மி விசாரியச்ச சர்வசித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம் பக்தியோகவர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம் ததஹம் தே அபிதாஸ்யாமி சாவதானதயா ஸ்ருணு காலவ்யாலமுகக்ராசத்ராச நிர்நாசஹேதவே ஸ்ரீமத்பாகவதம் சாஸ்திரம் கலௌகீரேண பாஷிதம் ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்யை ந வித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார் சூத புராணிகர். சூத புராணிகர் யார் அப்படின்னுட்டா, வேதவியாசர் வேதத்தை 4 விபாகம் பண்ணி அதை 4 சிஷ்யர்கள்ட்ட கொடுத்தார். 4 ரிஷிகள்கிட்ட கொடுக்கிறார். சாமவேதத்தை ஜெய்மினிகிட்ட கொடுத்தார், ருக்வேதத்தை வைஷம்பாயனர்கிட்ட கொடுத்தார்,
அதர்வண வேதத்தை சுமந்து அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்தார், ருக்வேதத்தை பைலர் அப்படிங்கிறத கொடுத்தார். இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனர் அப்படிங்கிற தன்னுடைய சிஷ்யரிடத்தில் கொடுத்தார். ரோமஹர்ஷனர்னு சூத பௌராணிக்கருடைய அப்பாவுக்கு பேர். ஏன் ரோமஹர்ஷனர்னு பேர் அப்படின்னுட்டா, அவருக்கு பாகவதம் சொல்கிறதையோ பகவத்குணம் சொல்கிறத அப்படி மேனி சிலிர்த்து 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 பாவரோமாஞ்சனத்தோட கதை சொல்லுவார். ஏன்னா இதெல்லாம் பாவலட்சணங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தி பண்ணுறதே, அந்த பக்திங்கிறது சூக்ஷ்மமான பிரேம பக்தியாக மாறுறதே அவனிடத்தில் இந்த சாத்வீக பாவலட்சணங்கள் தோன்றும்னு பக்தி சாஸ்திரங்கள் சொல்கிறது. பின்னாடி பகவானும் உத்தவனிடத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் பக்தியை பற்றி உபதேசம் பண்ணிட்டு வர காலத்தில் கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ரு கலையா அப்படின்னு இந்த பக்தியில் இப்போ ஏற்பட்ட பாவலட்சணங்கள் ஒரு பரம பாகவதன் இடத்துல தோன்றணும் அப்படிங்கிற தியாகராஜனும் சொல்கிறார் அந்த விஷயத்தை. ஹோயலு மீரு நடனுகெல் குசர சுனி சதா கனுலஜு சூச்சுனு புலக ஷரீருளையா நந்த பயோதினி மனுலை மோதம்புலனு யசமுகலவரெந்தரோ மகா பாவுலு. எந்தரோ மகானுபாவுலுங்கிற கீர்த்தனத்தில் தியாகராஜனும் சொல்லிட்டு வரத்தே புலக ஷரீருளை ஆனந்த பயோதி நிமக்னுலைங்கிறார். சதா கண்களால் அந்த பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து அதனாலேயே மேனி சிலிர்த்து ஆனந்த பாஷ்பம் விட்டு இந்த பக்தியை நடிச்சுவிட முடியாது, இது ஏற்பட வேண்டியது. பிரஹ்லாதனுடைய பக்தியை சொல்கிறதே கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதம் क्वचित् रुदति வைகுண்ட சிந்தா சபல சேதனா क्वचित् ஹசதி क्वचित् ஆனந்தயதி क्वचित् நிருத்தியதி அப்படின்னு பிரஹ்லாதனுடைய பக்தியை சொல்லிட்டு வருது பாகவதம். அஸ்பந்த பிரணயானந்த சலிலாமேலிதேக்ஷணா அப்படின்னு அவன் ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனி செலுத்து கையை தூக்கிண்டு ஹரே ஜெகத்பதே நாராயணா அப்படின்னு தன்னை மறந்து கோஷம் போடுவான். இதெல்லாம் பக்தியில் சாதன பக்தியாக இருக்கிறது பிரேம பக்தியாக ஆகி அந்த பிரேம பக்தியில் இப்போ ஏற்பட்ட சாத்வீக பாவலட்சணங்கள் தோன்றும். இது சித்திக்க வேண்டிய விஷயம், நடிச்சுட முடியாது இந்த பக்தியை. ரோமஹர்ஷனருங்கிற சூத பௌராணிக்கருடைய அப்பா அவர் கதை சொல்கிறதையே மேனி சிலிர்த்து 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 அவர் சொல்லுவார் பகவத்குணங்களேங்கிறதுனால ரோமஹர்ஷனர்னே பேர். அவருடைய பிள்ளை சூத புராணிக்கரான இவர் தான் நைமிஷாரண்யத்தில் உட்காந்து 18 புராணங்களையும் பிரவச்சனம் பண்ணுறவர். இவர் கதை சொல்கிறதே இவர் அந்த கதையை எப்படி கேட்பார் அப்படின்னா உக்ரஸ்ரவசன்னு பேர் இருக்கு. சூத்த ஜாதி அப்படிங்கிறது நம்ம எப்படி பாணர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவாள்லாம் பௌராணிக்காள். பௌராணிக்கர் அப்படிங்கிறது புராணம் சொல்கிறவாள் பௌராணிக்கர்னு சொல்லுவோம். சூத்த ஜாதிங்கிறது பாணர்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பகவான சதா பாடக்கூடியவா. அதனால சூத பௌராணிக்கருங்கிறது பேரே தவிர அவருக்கு பேர் வாஸ்தவத்தில் உக்ரஸ்ரவஸ்ன்னு. உக்ரஸ்ரவஸ்னா காது அப்படி கூர்மையாக தீட்டி வச்சுட்டு பகவத்குணத்தை கேட்பறான். எங்கெங்கெல்லாம் பகவானுடைய குணங்கள் பேசப்படுறதோ அங்கெல்லாம் அந்த சாரமான பகவத்குணத்தை மட்டும் இவரோட காது கிரகிச்சுட்டு இவருடைய ஹிருதயத்துக்கு அனுப்பிச்சு வைக்குமா. பகவத்குணத்தை அப்படி தீக்ஷ்ணமாக கேட்பார் அப்படிங்கிறதுனாலே உக்ரஸ்ரவஸ்ன்னு பேர் இருக்கு. அப்பேற்பட்ட சூத பௌராணிக்கர் தான் இந்த பாத்ம புராணத்தில் பாகவத மகாத்மியத்தை சொல்லும்படியாக அமையிறது இந்த இடம். இங்கே சௌனகாதி ரிஷிகளுக்கு அழகாக பாகவத மகாத்மியத்தை சொல்லிட்டு வரார். நீங்கள் கேட்டதில் எனக்கு பரம சந்தோஷம் இல்லையா. ஒரு சாதுவுக்கு எது சந்தோஷம், நல்ல ஸ்ரோதா கிடச்சுட்டார், ஆனால் உட்காண்டு வருஷிச்சுடுவர் அப்படி ஒரு பாகவதத்தையும் அப்படி ஒரு ராமாயணத்தையும் அப்படி பகவத்குணங்களையும். ஏன்னா பகவத்குணம் சொல்லணுங்கிறது சாதுக்களுக்கு ஒரு அவஸ்தை, அதுக்கு நல்ல ரசிகாள் கிடச்சுட்டாள். ஆனால் அதனால தான் பாகவதத்தை ஆரம்பிக்கிறதையே வியாசர் சொன்னார் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக அப்படின்னார். நல்ல பாவுக்க ஜனங்கள், நல்ல ரசிக ஜனங்கள். ஆஹா 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 இது ரொம்ப நன்னா இருக்கே, இப்படி இருக்கே பகவானுடைய குணங்கள், இப்படி வந்தானா பிரஹ்லாதனுக்காக, இப்படி துருவனுக்காக வந்தானா, இப்படி கஜேந்திரனுக்காக வந்தானா, இப்படி கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணினானா அப்படின்னு ஒன்னொன்னையும் ரசித்து கேட்டுவிட்டா ராசிக்கியத்தில் 200% ஃபோக்கஸ் இருக்குது. ஒருத்தரை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணு மெடிடேட் பண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட மனசு நாலா பக்கத்துலேயும் அலப்பாயிறது தானே நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசிச்சுட்டான் ஒரு விஷயத்தில் மூழ்கி போயிட்டான்னா அப்புறம் அவன் அங்கே தான் இருக்கான், அவனுடைய ஃபோக்கஸ் 200% அதில் இருக்குது. அதனால் ராசிக்கம் தானே முக்கியம் இல்லையா பக்தியில். அதனால் வக்தாவுக்கு ஸ்ரோதா தெய்வம், ஸ்ரோதாவுக்கு வக்தா தெய்வம். வக்தானா கதை சொல்கிறவர், ஸ்ரோதானா கதை கேட்கிறவர். கதை சொல்கிறவாளுக்கு கேட்குறவாளுடைய ரசனை முக்கியம், கேட்குறவாளுக்கோ நான் சொல்கிறவருடைய பாவம் முக்கியம். இப்படி ஒன்று பிடிச்சுண்டு அந்த சத்சங்கம் பரஸ்பரம் அவளுடைய ராசிக்கத்தாலேயே அப்படி வர்த்தனமாயின்னு இருக்கும். பகவான் வாழ்க்குள்ளே பூந்து கேட்குறவாளை கேட்கும்படியாகவும் சொல்கிறவாளுக்குள்ளே சொல்லும்படியாகவும் பகவான் தானே பிரேரணை பண்ணி இப்படி ஒரு சத்சங்கத்தை நடத்துகிறார். அதனால் இந்த இடத்துல சொன்னார் சர்வசித்தாந்த நிஷ்பண்ணம் சம்சார பயநாசனம் பக்தியோகவர்தனம் எச்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம். அப்படி ஒரு சாதனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டே இல்லையா, கலியுகத்தில் எந்த ஒரு சாதனம்
ஸ்ரேயஸ்கரமானது எது, கிருஷ்ணனை பிரீதிப்படுத்தக்கூடியது எது, பக்தி ஞான வைராக்கியத்தை நமக்கு சுலபத்தில் சம்பாதிச்சு கொடுத்துடக்கூடியது, எதனால் அப்பேற்பட்ட கிருஷ்ணச்சரணத்தில் ஒரு பிரேம பக்தி நமக்கு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கேட்ட இல்லையா. உத்தம பரம பாகவதாள், உத்தம வைஷ்ணவாள் எந்த சாதனத்தை அப்படி கொண்டாடுறா அப்படின்னு நீங்கள் கேட்ட இல்லையா. அப்படி ஒரு சாதனம் உண்டு. அதனால தான் கிருஷ்ணன் பரம சந்தோஷப்படுறான். இது கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இன்னொரு சாதனம் கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்த முடியாது. எதுனா பாகவத தர்மம். பாகவத தர்மம்னு சொல்கிறோமே, எது பாகவத தர்மம்னா ஸ்ரீமத் கதாஸ்ரவண கீர்த்தன சிந்தையைதி, இதுதான் பாகவத தர்மம். சாதுக்கள் அடியார்கள்னு சொல்கிறோமே, யார் அடியார்கள்னா பாகவத அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறது, யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. ரொம்ப அழகாக சொல்கிறது. சாதுக்கள்னால் யாருன்னா எப்பயும் பகவானை பற்றியே கேட்டுன்னு இருக்கிறவா, பகவானை பற்றியே பேசின்னு இருக்கிறவா, பகவானை பற்றியே நினச்சின்னு இருக்கிறவா. ஒன்றா பகவானை பற்றி பேசுகிறவா இருந்தால் உட்காண்டு நல்லா காது குளிர கேட்டுருப்பா, ஆஹா அப்படின்னு கேட்டுருப்பா. இல்லை பகவானை பற்றி கேட்குறவா இருந்தால் உட்காந்து சொல்லின்னு இருப்பா, இல்லைன்னா தனக்குத்தானே சிந்தனம் பண்ணிட்டு இருப்பா. அதுதான் பாகவத் பக்தின்னு பேர், அதுதான் பாகவதான்னு பேர். பக்தினா ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. பக்தினா எனக்கு தோணித்து இன்றைக்கி பக்தி பண்ணினேன், எனக்கு தோணித்த அப்புறம் உலக விஷயத்தில் ஈடுபட்டேன் அப்படிங்கிறவனுக்கு லௌகீகன்னு பேர், அவனுக்கு பாகவதாள்னு பேர் கிடையாது. பாகவதாள்னா அதை தவிர இன்னொரு சிந்தனை இல்லாமல் இருக்கணும். ஒரு மீனை எடுத்து ஜலத்துக்கு வெளியில் போட்டுட்டோம்னா அது எப்படி துடிக்கிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்லுவார். அதை போன்று பக்தர்கள் இருப்பா. அவர்கள் கிட்டக்க போய் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி உலக விஷயத்தில் ஏதோ வந்தான் போனான்னு ஏதோ ஒரு கதையை பேசினா அவளால் அதை சகிச்சுக்க முடியாது, அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. காது குளிர நீ அகண்டமாக எத்தனை பகவானை பற்றி பேசு, எத்தனை நாமத்தை சொல்லு, ஆனந்தமாக தாண்டவம் பண்ணிட்டு இருப்பா, கேட்டுருப்பா. அப்படி ஒரு கால் ஒரு சாது ஒரு பிரதேசத்துக்கு வந்துவிட்டாரானால் அந்த இடத்துல பட்டமரம் துளிர்க்கிறத போல நம்ம ஹதயத்தில் கூட பக்தி துளிர்த்தொடும். அப்படிப்பட்ட ஒரு சாதுவுடைய தரிசனத்தால், தரிசனாதேவ சாதவா, அப்படிப்பட்ட சாதுக்கள் வேணும் நமக்கு. அவள் பகவத்குணம் சொன்னால் சலிக்கவே மாட்டான். ஒரு அவஸ்தை அவர்களுக்கு பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது. பசுமாட்டுக்கு எப்படி மடி கணத்தொடுத்துனா அந்த பாலை கறக்கிறதுங்கிற ஒரு அவஸ்தையோ, அது போல் அடியார்களுக்கு பகவானை பற்றி பேசணும், அந்த கருணையை லோகத்துக்கு காண்பிக்கணுங்கிறதுல ஒரு அவஸ்தை உண்ட வாழ்க்கை. அதனால் அவர் சொன்னார், காலவ்யால முகக்ராசத்ராச நிர்நாசஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌகீரேன பாஷிதம். அழகாக சொன்னார். இதுதான் பாகவத தர்மம். பகவானை பேசிண்டும் பகவானை கேட்டுண்டும் பகவானை நினைச்சுண்டுமே இருக்கணும். இதுவே ஒரு தபஸ். ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌகீரேன பாஷிதம். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, திருப்பி பகவானை கேளு, பேசு, நினை. இது தைலதார மாதிரி இருக்கணும். தைலதாரைனா ஒரு எண்ணெய் எப்படி கீழே விடுறோம், எண்ணெய் எப்படியே கீழே விடுறதே என்ன ஆகுது அப்படின்னு விட்டா, அந்த எண்ணெய் கேப் இல்லாமல் எப்படி விழுறதோ அந்த விஸ்காசிட்டியால், அதை போல் ஒரு கேப் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசத்தேந்தான் கீதையில் பகவானே ஆரம்பிக்கிறான். சததயுக்தான இன்சசண்ட்டாக அதை அப்படியே பண்ணிகிட்டே இருந்துன்னு இருக்கணும். அதுக்கு தான் பக்தி யோகம்னு பேர். அதை பண்ண ஹதயத்தில் இருக்கிற கல்மஷங்கள் போகும், ஹதயத்தில் இருக்கிற வாசனைகள் அழியும். மாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும்னு ஆண்டாள் அழகாக சொல்கிறா இல்லையா. பகவத் பக்தி நம்ம கர்ம வாசனைகளை போக்குறத போல, நம்மளை பகவான் கிட்டக்க கூட்டின்னு போகிறத போல இன்னொரு சாதனம் பண்ணாது. அதனால் இந்த இடத்துல அழகாக சொன்னார், ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தியை நவித்தியத்தை. ரொம்ப அழகாக சொல்கிறார் சூத பௌராணிகர். பாகவதம் தான் சாஸ்திரம். கலியுகத்துக்குன்னு சுகரால் அனுகிரகம் பண்ணப்பட்டது. சுகர் முகேன்னு இந்த பாகவதம் இந்த லோகத்துக்கு கிடைச்சது. ஏன்னா வியாசர் பாகவதத்தை பண்ணினாலும் சுகரை விட்டு தான் பிரவச்சனம் பண்ண வச்சார். கீரம்னா கிளி, கலௌ கீரேன பாஷிதம். கலிக்கு எது சாஸ்திரம்னா சுகமுகேன எந்த ஒரு பாகவதம் அந்த சுகருடைய முகத்திலேருந்து பிரவகிச்சுண்டு வருதோ அந்த பாகவதம் தான் சாஸ்திரம். அது எதை தர்மம்னு காண்பிக்கிறதோ அதுதான் தர்மம். அதை பிடிச்சுட்டு தான் கரையேறணும். ஏன்னா லோகத்தில் 1000 தர்மங்கள் இருக்கலாம், சாஸ்திரமே 1000 மார்க்கங்களை காண்பிக்கலாம். ஆனால் இந்த காலத்துக்கு கலிகாலத்துக்கு எது உச்சிதமான தர்மங்கிறத பார்க்கணும். ஜனங்களுக்கு பரிபக்குவம் எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற வாதாவரணம் எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பரிஸ்திதி எப்படி இருக்குது, ஜனங்களுடைய மனோநிலை மனோபலம் எப்படி இருக்குது, அவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தெம்பு எப்படி இருக்குது, அவர்களுடைய ஆயுஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொண்டு தான் ஒரு தர்மத்தை நிர்ணயிக்கணும். ஏன்னா தர்மங்கிறது நம்மளை பகவானிடத்துல கூட்டிட்டு போகிறதா இருக்கணும். தர்மங்கிறது ஸ்வல்பமப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்துன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். ஸ்வல்பமான தர்மம் பண்ணினாலும் அந்த தர்மம் உனக்கு மகத்தான சம்சார பயத்தை போக்கக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கணும். அந்த தர்மத்தில் தப்பும் வந்துவிடப்படாது, லோப்பம் வந்துவிடப்படாது. எதையுமே யதோக்தமாக பண்ணினாதான் அதுக்கு உண்டான பலன்.
இல்லையா? நான் கர்மயோகமே பண்ணுறேன் அப்படின்னாலும் கூட எந்தெந்த யஜ்யங்களை எப்படிலாம் அனுஷ்டிக்கணும்னு வேதம் சொல்கிறதோ அந்தந்த தர்மங்கள் எந்தெந்த யஜ்யங்கள் அப்படி அனுஷ்டிக்கணும். சாதாரண சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து பெரிய வாஜபேயம் சோமயாகம் முதலிய யஜ்யங்கள் உள்பட எதாவது எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி அனுஷ்டிக்கணும்னு இருக்குது. யதோக்தமாக யதா உக்தம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி அனுஷ்டிச்சாதான் பலன். அதுவும் கர்மயோகம்னு எடுத்துட்டாலும் கூட அந்த கர்மயோகத்தையும் நம்ம எப்படி அனுஷ்டிக்கணும்னா யதோக்தமாக அனுஷ்டிக்கணும். ஆனால் அதில் எந்த பலன்லையும் அபேட்சை இல்லாமல் எந்த பலனையும் விரும்பாமல் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்போ தான் அது கர்ம யோகம் அரசு. அப்போ அந்த கர்மாவே நேரம் மோட்சத்தை கொடுத்துடாது. கர்மயோகம் பண்ணினா சித்த சுத்தின்னு ஒன்று ஏற்படும். சித்தம் சுத்தமாக இருக்கும். ஒரு பாத்திரம் ரொம்ப நாளாக அழுக்காக இருந்தது, அந்த பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி வச்சுட்டோமானால் அந்த பாத்திரத்தில் ஒரு பசும்பாலை விட்டு வச்சுக்கணும். அதுதான் அந்த பாத்திரத்துக்கு பிரயோஜனம். தேய்ச்சதுங்கிற மாதிரி தான் தர்மத்தை நம்ம பண்ணி நம்ம மனசை சுத்தமாக வச்சுருக்கோம். அதுக்கு தான் சித்த சுத்தின்னு பேர். இப்போ அதில் பக்திங்கிற பாலை விட்டு வச்சுட்டா அந்த பால் கெடாது, அந்த பால் வீணாயிடாது, அந்த பால் அப்படியே இருக்கும். அதுக்கு இந்த மனசு தயாராகணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பக்தியை தேக்கி வச்சுக்கிறதுக்கு அப்போ ஜன்மாந்தரங்களில் பண்ண தர்மானுஷ்டானம் நம்ம சித்தத்தை சுத்தமாக ஒரு தேய்ச்ச பாத்திரம் மாதிரி வச்சுருக்கு. அதில் இப்போ பக்திங்கிற பசும்பாலை விட்டு வச்சுக்கணும். அதனால தான் ஞான வைராக்கியம் ஏற்படும். அதனால தான் நமக்கு அப்படி ஒரு சாட்சாத்காரமோ மோட்ச பரியந்தம் நம்ம போக முடியும். ஒரு ஜீவன் மோட்ச பரியந்தம் போகிறதுக்கு தான் எல்லா புருஷார்த்தங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர நான் தர்மத்தையே பண்ணிட்டு இருந்தேங்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தர்மம் உனக்கு உலகத்தில் இருக்கிற பற்றுதலை நீக்கி உன்னை பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அப்போ கர்மயோகமே பண்ணினாலும் அது இப்படி பண்ணினா தான் பிரயோஜனம். யோக மார்க்கம்னாலும் அது கஷ்டாங்க யோகம் பண்ணணும்னா அதுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிங்கிற அஷ்டாங்க யோகம் பண்ணணும்னா அதுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம். வேதாந்த விசாரம் அப்படின்னாலோ அதுக்கு வைராக்கியம் ரொம்ப முக்கியம். வைராக்கியம் இல்லாதபடி வேதாந்த விசாரம் பண்ணவே முடியாது. எண்ணங்களை அடக்கணும்னா எண்ணங்களை அடக்கிறதுக்கு முதல்ல எண்ணங்களை ஏன் அடக்கணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சம்சாரம் அனித்தியம் அப்படின்னு உனக்கு உள்ளூர அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்பேஷன் ஒரு வைராக்கியம் இருந்தால் ஒழியும் ஒருத்தன் எங்கேருந்து வேதாந்த மார்க்கத்துக்கு வரப்போகிறாங்க இல்லையா? வைராக்கியம்ங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர வைராக்கியம்ங்கிறது எங்கே ஏற்படும்? அது எவ்வளோ துர்லபம். கோடியில் யாரோ ஒருத்தர் வைராக்கிய சம்பன்னனாக இருக்கலாம், கோடியில் யாரோ ஒருத்தர் பிரம்மச்சரியத்தோடு யோகம் பண்ணிட்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கரியறினா போகாது, இவ்வளோ ஜனங்களும் கரியறினுமே அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தானே பார்க்கிறா மகான்கள் பார்க்கிறா. அதனால ரொம்ப ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறா. ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தியை நவித்ததே. பாகவத தர்மத்தை காட்டிலும் இன்னொரு தர்மம் கிடையாது. இந்த சித்த சுத்திக்கோ நமக்கு பக்தி ஞான வைராக்கியம் ஏற்படுறதுக்கோ வேற ஒரு தர்மம் இதுக்கு மேலே இருக்கிறதா தெரியலை. இதுதான் வழி அப்படிங்கிறத எடுத்து அழகாக சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இதில் லபிச்சுடாதான் இதில் பிரவேசம். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லவேத். பாகவதம் ஒன்று இருக்குன்னு அந்த சொல்லு காதில் விழறதுக்கு கூட இவன் ஏதோ கோட்டி ஜென்மால பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த சொல்லு கூட காதில் விழும். சதா பாகவதத்தை படிச்சுண்டோ, சதா பாகவதத்தை சிரவணம் பண்ணிண்டோ, கீர்த்தனம் பண்ணிண்டோ, பாகவதத்தோடையே வாழ்க்கை நடத்துகிற மகான்களை பற்றி கோபிகைகள் அழகாக சொல்கிற. அதவ கதா அமிர்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. ஒரு சப்தாகம் கிடைக்கிறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணுங்கிறது பாகவத மகாத்மியத்தில் பின்னாடி சொல்லிட்டு வர போகிறார். பாகவதத்தோடைய அரை ஸ்லோகம் இல்லை கால் ஸ்லோகம் ஒருத்தரோட காதில் விழறதுனாலேயே ஒருத்தனுடைய கோட்டி ஜென்மா பாப்பம் போயிடுறதுங்கிறார். அப்போ சதாவுக்கான பாகவதத்திலேயே மூழ்கி தளச்சென்று சப்தாகமாக பண்ணிண்டு இல்லையா? பாகவதமே பிராணன்னு இருக்கிற ஒரு சில மகான்கள் பாக்கியம் பண்ணினவா. கேட்டுண்டும் அதே பிரவச்சனம் பண்ணிட்டும் அதே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா புவி கிருணந்திதே பூரிதா ஜனாக. எல்லோ இடத்துலையும் போய் எல்லோரு ஹதயத்துலையும் பாகவதத்தை பிரதிஷ்டை பண்ணுறாளே ஒரு சில மகான்கள்லாம். எப்பவும் பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்காளே. தங்களுடைய வாக் வருஷத்தால் எல்லோரு ஹதயத்திலையும் பகவத் ஸ்வரூபத்தை பிரதிஷ்டை பண்ணுறாளே, பகவத் குணங்களில் ராசிக்கியத்தை உண்டு பண்ணுறாளே. அப்படிப்பட்ட மகான்கள் பரம பாக்கியசாலிகள். அவள்லாம் பகவானுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல அவள்லாம் பாக்கியசாலிகள்னு சொல்கிறா இல்லையா? அதனால் இதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா
யதா கும்பம் கிரஹீத்வைவ தேவாஸ்தத்ர சமாகமன் சுகம் நத்வா வதன் சர்வே ஸ்வகார்ய குஷலாசுராः கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரஹீத்வைவ சுதாமிமாம் ஏவம் வினிமயே ஜாதே சுதாராஜ்ஞா பிரபீயதாம் பிரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதா மிருதம். அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பரீட்சித்துக்கு சுகர் உட்காண்டு பாகவதம் சொல்லின்னு இருக்கார் இல்லையா, அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் என்ன பண்ணினாலாம், ஒரு பெரிய குடத்தில் அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நின்னாலாம். அமிர்தம் கொடுத்துடுவாளா தேவாள்லாம்? அவ்வளோ சுலபமாக கொடுத்துடுவாளா? 1000 வருஷம் 1,00,000 வருஷங்கள் இங்கே நிறைய யஜ்யங்களோ யாகங்களோ புண்ணியங்களோ பண்ணினா அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஸ்வர்க்கவாசம் கிடைக்கும். அதில் ஒரு துளி அமிர்தம் தான் கொடுப்பாங்க இல்லையா? தேவர்கள்லாம் ஸ்வகாரிய குஷலாக, தங்கள் காரியத்தை பார்த்துக்கிறதுல சாமர்த்தியசாலிகள். அப்படிலாம் அமிர்தத்தை அவ்வளோ சுலபமாலாம் அவ்வளோ அமிர்தத்தை கொண்டு ஒரு சொம்புல கொடுத்துட மாட்டா. அப்படிப்பட்ட தேவர்கள் ஒரு கொடா அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து நிற்கிறா இங்கே சுகர் பரீட்சத்துக்கு பாகவதம் சொல்லக்கூடிய இடத்துல அப்படின்னு விட்டா. அதுல எல்லாம் காரியம் இருக்கு அவளுக்கு. ஏன் அப்படின்னு விட்டா, அங்கே கூட கிடைக்காத ஒரு அமிர்தம் இங்கே கிடைச்சுன்னு இருக்கான். எந்த அமிர்தம்னா சுகர் வாக்குலேருந்து பிரவகிச்சுட்டு வர பாகவத அமிர்தம். அமிர்தம்னா எது அப்படின்னு விட்டா, வாஸ்தவத்தில் மரணமில்லா தன்மை, அதுக்கு தான் அமிர்தம்னு பேர். மரணமில்லா பெருவாழ்வு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு திருப்பி திருப்பி நம்மளை ஜன்மால கொண்டு தள்ளக்கூடிய சம்சார பீஜங்கிறது நாசமாகி என்னைக்கு இவன் சாஸ்வதமாக அந்த பரமாத்மாவோட கலந்து விடுறானோ அதுக்கு அமிர்தம்னு பேர் இல்லையா? அமிர்தம்னா அதுதானே அமிர்தம். மிருத்தம்னா மரிச்சு போகிறது, அமிர்தம்னா மரிக்காமல் இருக்கிறது. மரிக்காமல் இருக்கணும்னா இன்னொரு தடவை பிறக்காமல் இருக்கணும். பிறந்தா தான் ஒரு சரீரம் வரும். அந்த சரீரத்துக்கு அழிவு கண்டிப்பாக உண்டு. உள்ளே இருக்கிற ஜீவனோ அது சைத்தன்யமானது. அந்த ஜீவனை சுற்றி ஒரு ஜீவ ஆவரணம்ங்கிற அவித்யை இருக்குது. அந்த அவித்யை நீங்கி விடுத்தானால் அப்புறம் அந்த ஜீவன் பரமாத்மாவோட ஒன்றா போயிடுறான். அப்போ அதுதானே அமிர்தம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அமிர்தத்தை தான் பாகவத ரூபத்தில் அப்படி வருஷிச்சுன்னு இருக்காருன்னா, அதை விட்டுட்டு இவர்களுடைய லோகத்தில் கிடைக்கிற ஒரு அமிர்தம்னா, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா மரணம் இல்லை, மூப்பு இல்லை, இளமையோடு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு அமிர்தம் இருக்குது சொர்க்கத்தில். ஆனால் அதுவும் எத்தனை நாளைக்கு இல்லையா? புண்ணிய பலன் தீர்ந்து கொடுத்தனா சொர்க்கத்திலேருந்து கீழே விழ வேண்டியது தான். அதனால இந்த இடத்துல தேவர்கள் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தா, சுகரை பார்த்து அவ சொல்றா, இந்த அமிர்தத்தை நாங்கள் பரீட்சத்துக்கு கொடுத்துடுறோம், உங்கள் பாகவத அமிர்தத்தை எங்களுக்கு கொடுங்கோளே அப்படின்னா. சுகர் பார்த்தார், இந்த பாகவதாமிர்தம் அவ்வளோ இழப்பமா? யார் உட்காந்துக்கு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கணும். பிரம்மனிஷ்டரான சுகர் பிரவச்சனகர்த்தா. அவர் ஒன்றும் சாமானிய பிரவச்சனகர்த்தா கிடையாது இல்லையா? பிரவச்சனம் பண்ணினா தன்னை யாராவது ரொம்ப நல்ல பிரவச்சனகர்த்தான்னு சொல்லுவாங்கிறதுக்காக பிரவச்சனம் பண்ணலை, கிருபையால பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு க்ஷணம் ஒரு மாடு காம்புலேருந்து பால் பீச்சற நாளைக்கு கூட ஒரு இடத்துல நிற்காமல் இப்படியே உண்மத்தை மூக்க ஜடவத்துன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சுகர் ஒரு இடத்துல உட்காண்டு அப்படி பிரசாந்தம் ஆசீனம் அகுண்ட மேதசம்னு பிரசாந்தராக உட்காண்டு 7 நாள் வருஷிக்கிற பாகவதத்தைனா அது ஒன்றும் சாமானியம் இல்லையே. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, தேவாளை பார்த்து இப்படி ஒரு சிரிப்பு சிரித்தார், ஒரு புன்னகை போத்தார், இப்படி திருப்பின்னு விட்டார். பரீட்சத்தை பார்த்து கேட்குறார், என்னடா பரீட்சத்தை அந்த அமிர்தம் வேணுமோன்னு கேட்டார். அவனுக்கு அந்தண்ட இந்தண்ட அவன் தலை திரும்பலை. ஏன் அப்படின்னு விட்டா, குருநாதருடைய கட்டாட்சம் பட்டு கொடுத்தனா கோட்டி ஜென்மா தபசு பண்ணாலும் சித்திக்காத பக்தி ஞான வைராக்கியம் கிருபையால் கிடைச்சிடும். அதனால் அவனும் சுகருடைய கதையில் மக்னனாக உட்காண்டிருக்கான். இப்படிப்பட்டவா வந்திருக்கா, அமிர்த கலசத்தை வச்சுருக்காங்கிறது கூட அவனுக்கு தெரியலை. அதனால் தேவாளை பார்த்து சுகர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இப்படி திரும்பிண்டு பாகவதத்தை பரிசிக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்டது பாகவதம். இதுலேருந்து ஒன்று தெரியறது இல்லையா, தேவர்களுக்கு கூட இந்த பாகவதம் துர்லபம். அப்போது அப்படிப்பட்ட பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது சாட்சாத் இது குருநாதருடைய கிருப்பை, குருவாயூரப்பனுடைய கிருப்பைங்காமல் வேறு என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட பாகவதாமிர்தத்தை நாம் ஆஸ்வதிச்சுட்டு வரோம். அடுத்த பாகத்தில் இந்த ரசானுபவத்தை தொடருவோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.